ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதும் இல்லை ஒரு புதுசாக நம்ம ஒன்று கற்றுக்க போகிறப்பையும் நம்ம முதல்ல போடுறது ஊ என்று பிள்ளையார் சொல்லியே தான். இதற்கு நிறைய ஆன்மீக காரணங்களும் இருக்குது, அறிவுபூர்வமான காரணமும் இருக்குது. அது என்னன்னு இந்த பதிவில் பார்ப்போம். நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் காரியமும் காரணங்களும் இருக்கும். தமிழ் உயிரெழுத்துக்களில் உகரம் என்ற எழுத்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த எழுத்து விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இதனை பிள்ளையார் சொல்லி என்றும் சொல்வார்கள். முன்காலத்திலிருந்தே ஓலை சுவடியில்தான் நம்மவர்கள் எழுத்தாணி கொண்டு எழுதி வந்தார்கள். அந்த வகையில் ஊ என்ற எழுத்தை எழுதும் போது ஓலைச்சுவடியின் வலிமையும் எழுத்தாணியின் கூர்மையும் தெரிந்து விடுமாம். செம்மையில்லாத அல்லது பழுதுபட்ட ஓலைச்சுவடி கிழிந்து விடுமாம். இதன் காரணமாகவே எழுதத் தொடங்குவதற்கு முன்பாக ஊ என்ற எழுத்தை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர். இது அறிவுபூர்வமான காரணமாக இருந்தாலும் இதற்கான ஆன்மீக காரணமும் உண்டு. ஊ என்ற எழுத்தை விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையான உமையாள் உமையவனை துணையாக கொண்டிருக்கும் வகையில் சுருக்கமாக உருவாக்கியதாகவும் சொல்வதுண்டு. விநாயகர் தடைகளை அகற்றுபவர். எனவே நம்முடைய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறுவதற்காக அவருடைய ஊ என்னும் பிள்ளையார் சொல்லியை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஊ என்ற எழுத்தை ஒரு சிறிய வட்டத்தில்தான் தொடங்கும். வட்டம் என்பது முடிவும் தொடக்கமும் இல்லாதது. அது நம் இறைவனை குறிக்கிறது.